ஷிராந்தி ராஜபக்சவை எஃப்சிஐடிக்கு வர சொன்னால் தங்காலையில் டிமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது. அந்த டிமான்ஸ்ட்ரேஷனில் டிவியூப்புன்ற மந்திரி அமைச்சர், மாகாண சபை அமைச்சர் என்ன பேசுகிறாரு? எஃப்சிஐடி மஹிந்த ராஜபக்ச பவருக்கு வாராரு, எஃப்சிஐடியில் உள்ள அத்தனை பேரையும் நான் கல்லடித்து கொல்லுவேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்களுக்கு இருக்குதா மஹிந்த ராஜபக்சே கொண்டு செஞ்சு கொள்றதுக்கு? இப்போ கல்லடித்து கொள்கிற அளவுக்கு மஹிந்த அரசாங்கம் வரப்போகுது. இது தானே மக்கள் எதிர்பார்த்து. அப்போ இன்ன வரைக்கும் அந்த டிவியூப்புள் பேசினத்தை மஹிந்த ராஜபக்ச கண்டெம் பண்ணலை. ஏன்னா மஹிந்த ராஜபக்ச கண்டெம் பண்ணலைன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச இதான் செய்ய போகிறாரு. நேரத்தோட வெள்ளை வேன் அனுப்பி கொண்டு போனார், இப்போ கல்லடித்து கொல்ல போகிறாரு. இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ ஷிராந்தி ராஜபக்சே வர சொல்கிற எஃப்சிஐடிக்கு என்னத்துக்கு? நன்மை செஞ்சதுக்கா? இல்லை, இந்த நாட்டை களவாண்டத்துக்கு, இந்த நாட்டில் பிரச்சனை படுத்தினதுக்கு, இந்த நாட்டில் இருக்கிற மக்களோட சல்லி எடுத்து, என்ஜிஓ சல்லி எடுத்து, கல் ஐடென்டி கார்டு செஞ்சு போட்டு, இப்போ பேங்க் அக்கௌண்ட் திறந்து இதெல்லாம் மிரிக்கிறதுக்கு தான். சுனாமி சல்லியும் நாங்கள் பார்த்தோம். இன்னும் சுனாமி இன்ட்ரெஸ்ட் சல்லி இன்னும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதை இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடல எங்கேயும். இனி இந்த மாதிரி களவெல்லாம் நடந்து இந்த நாட்டே களவண்ட ராஜபக்ச குடும்பத்துக்கு விரோதமாக ஆக்ஷன் எடுக்கக்கூடாதா? இப்போ அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே விஐபிஸாக டாக்டர் விக்ரம் பாபு கேட்குற மாதிரி கேட்குறோமே. இப்போ இவங்களை மட்டும் இன்கொயரிக்கு எடுத்தால் டிமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. அப்போ நாங்கள் மனோ டாக்டர் எல்லாத்தையும் எங்களே நாளைக்கு எஃப்சிஐடியால் வர சொன்னால், நாங்கள் கொழும்புல எங்கிற மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணினா செல்வம் நாங்கள் ஹில்டனுக்கு வாங்க எங்கள்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா வருவாங்களா சிஐடி இல்லை எஃப்சிஐடி? அப்போ ஏன் இந்த ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நியாயமாக இருக்குது? இது ஒரு நாளும் நடக்கக்கூடாது. ஒரு அரசாங்கத்துக்குள்ளே நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம் இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், பொரல்ல பள்ளிவாசல் கல்லடிச்சு உடைக்க தாக்கப்பட்டுச்சு யாழ்ப்பாணத்தில் நடந்த முத இன்சிடெண்ட்டாக. இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்கு நாங்கள் கொழும்பு டிஐஜி சீனியர் டிஐஜி பூஜ்ய ஜெயசுந்தரி நாங்கள் பேசினோம். நான் பேசினேன், அவர் டெலிஃபோன் ஆன்சர் பண்ணவே இல்லை. ஆனால் போலீஸ் ஐஜிபிக்கு பேசின நேரம் அவர் உடனே ஃபோன் ஆன்சர் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் உடனே அங்கே அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் நடத்தியும் போகிறாங்க. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து இப்போ 3 கிழமை ஆகுது, எந்த விதமான ஒரு அவுட்கமும் இல்லாமல் இருக்குது. மக்கள் கண்டிருக்காங்க ஒரு சோப்பு நெனோ டாக்ஸி அந்த கம்பெனிக்கு பொறாயில், அதால் வந்து 4 பேர் இறங்கி கல்லடிச்சதை கண்டிருக்காங்க. எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸால் எடுக்கப்படலை. ஏற்கனவே ஒரு இயக்கங்கள் டிமான்ஸ்ட்ரேஷன் நடத்த பார்க்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் தடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு இதில் நியாயம் ஒன்று கிடைக்கும். போலீஸ் இந்த மாதிரி நடந்து கொள்ளும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த கிழமை கணக்கு பேர்த்து இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் உடனடியாக செஞ்ச அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பூஜித ஜெயசுந்தரி கீழே இந்த ஆக்ஷன் என்றும் எடுப்படாததுனால நான் இன்றைய காலையில் ஐஜிபியை கண்டு உடனடியாக சொன்னேன். என்னென்னு சொன்னால், உடனடியாக வேறொரு டீமோடு போட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இந்த அவுட்கம்மை வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் டிமான்ஸ்ட்ரேஷனோடு பண்ண இந்த ஆட்கள் யாருன்றதை இந்த நாட்டுக்கு சொல்லி அந்த ஆட்களை அரெஸ்ட் பண்ணணும்ன்றே தான் நாங்கள் போலீஸ் பற்றியை கொடுத்த ஒரு வேண்டுகோள். நாங்கள் எதிர்பார்க்குற போலீஸ் நியாயமாக நடந்து கொள்ள முடியும். ஆனால் ஐஜிபியை பொறுத்த அளவில் நாங்கள் எந்த நேரம் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செஞ்சோம், ஐஜி ஒரு நேர்மையான ஒரு மனிதன், ஒரு ஜென்டில்மேன், அவுட் அண்ட் அவுட் ஜென்டில்மேன். அவர் இந்த சீட்டில் இருக்க காட்டி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்சேர கெச்சர்மார் இன்னமும் அரசாங்கத்துக்குள்ளேயும் போலீஸுக்குள்ளேயும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க சபட்டாஜன் பண்ணி கொண்டு போகிறது எங்களுக்கு நல்லா விளங்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல், இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு கொடுக்காமல், கவர்மெண்ட் சர்வன்ஸ் வந்து மக்கள் வேலைக்கு போன 5-6 தரக்கு அரெஸ்டாவது பண்ணி எந்த விதமான டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு வேலை நடக்குது இல்லை. இது இல்லை யாழ்ப்பாணம் மக்கள் எதிர்பார்த்தாங்க மஹிந்திர கேச்சர்மாரெலாம் ஒரு ஒருத்தருக்கு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புதிய ஆட்கள் எடுத்து போட்டு வேலை செய்ய. ஆனால் எங்கேயுமே வேலை நடக்கிறதில்லை என்று அது மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு சொல்லிக்கொண்டு வராங்க. அதே நேரத்தில் 20ஆம் எமெண்ட்மெண்ட்டை கொண்டாடுறாங்க. 20வது எமெண்ட்மெண்ட்டை நாங்கள் தொடர்ந்தும் பேசி வந்தோம். பிரசிடெண்ட்டோட பேசினோம், பிரைம் மினிஸ்டரோட பேசினோம். எல்லாம் பேசுகிற நேரம் எங்களுக்கு எந்த அநியாயமும் நடக்காதுன்னு சொல்லி 255 சீட்டுக்குள்ளே வந்தாங்க. அதுதான் ஃபைனலாக வந்து அரேஞ்ச்மெண்ட். அப்போ நாங்கள் அண்டுலேருந்து கேட்டோம், டபுள் பேலட் கேட்டோம். டபுள் பேலட்டை விடுங்க, நாங்கள் உங்களுக்கு மல்டி மெம்பர் கான்ஸ்டிடுவன்சிஸ் தருவோம்னு சொல்லி அரசாங்கம் எங்களுக்கு பொருந்தினாங்க. இப்போ பார்த்தா இந்த 225 தந்துட்டாங்கன்னு சொன்னால் 100ல் 4 சீட் குறைய போகுது. அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் வாழ்கிற இடத்துலலாம் சீட் குறைஞ்சி வந்தால் ஒரு முஸ்லீம்ன்ற முறையில் எங்கள்ட 10 பேர் பாராளுமன்றம் வரமாட்டாங்க. தமிழ் மக்களை பொறுத்தவரை அங்கேயும் ஒரு 15 பேருக்குள்ளே தான் வந்துடுவாங்க. இது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்கட பாப்புலேஷன் எப்படி இருக்கோ 14% தமிழ் மக்கள் இருப்பாங்கடா, முஸ்லீம்கள் 10% நாங்கள் 25% மக்கள். அப்போ 250 பாராளுமன்றத்தில் எத்தனை தமிழ் முஸ்லீம் மக்கள் வரணும்? இப்போ உதாரணத்துக்கு 20 மில்லியன் பாப்புலேஷன் சொன்னால் 2 மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறேன்னா எங்களுக்கு 20 சீட் வரணும். 250 பார்லிமெண்ட் சீட் எங்களுக்கு 25 முஸ்லீம்கள் வரணும், 35 தமிழ் மக்கள் வரணும். இப்போ இதெல்லாம் இல்லாமக்கிறதுக்கா
இன்று ரத்ன ஹாமதுரு கூட வந்து எங்களோட இருந்து எங்களோட பேசி இப்படி நாங்கள் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், எங்களோட சில ஸ்மால் பார்ட்டிஸ்க்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லி எல்லாம் பேசின போகிறோம். நின்ற சிறுக்கு ரவுஃப் ஹக்கீமுக்கு தனியாக அடிக்கிறாருன்னு சொன்னால் ரவுஃப் ஹக்கீம் தான் இதை பிளாக் பண்ணுறேன். ரவுஃப் ஹக்கீமோ முஸ்லீமோ தமிழோ யாரும் பிளாக் பண்ணுறதில்ல. ஆனால் நாங்கள் பேசிக்கொண்ட மாதிரி செய்யணும். இதுதான் எங்களோட இது வேண்டுகோள். ஆனால் திரும்ப இந்த கேபினெட்டில் இருந்து திரும்ப அந்த 3 பேர் ஃபைட் பண்ணதுனால இது தள்ளி போட்டிருக்காங்க வெள்ளிக்கிழமைக்கு. ஃப்ரைடே கூட இது அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிடுறாங்க, எங்களே கன்சல்ட் பண்ணாமன்றதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கோம். நாங்கள் நாளைக்கு மீட் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்மால் பார்ட்டிஸும் டிசைட் பண்ணின போகிறோம் ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வாங்க. எனக்கு ஜனாதிபதி எங்களுக்கு தந்த ப்ரொமிஷன் என்ன செய்யணும், டெமோக்ரஸியை நான் கொல்ல மாட்டேன். இந்த டெமோக்ரஸியை இந்த அரசாங்கத்தால் போன அரசாங்கத்தால் கொல்ல பேத்து தான் இந்த அப்ரைசிங் ஆஃப் த டெமிஸ் வந்தது. அதில் தான் மிலிட்டன்ட் குரூப்ஸ் உண்டாகுது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அநியாயம் நடக்க நான் விட மாட்டேன், அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை நான் சைன் பண்ண மாட்டேன்னு ஜனாதிபதி அவர் எங்களுக்கு பொருந்தினார். அந்த பொருந்தினபடிக்கு இந்த நாட்டில் நடக்கிறத பார்த்தால் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, இந்த காலமே எங்களுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு காலமாக இருக்குது. நாங்கள் இதை பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருவதில்லை. நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த அரசாங்கம் மக்களுக்கு நியாயத்தை செய்யும், நீதி நியாயமான ஒரு அரசாங்கமாக இருக்கணும். அது தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடாமல் பார்த்துக்கொள்ளணும் என்றே தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.